ஜவுளித்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மத்திய பட்ஜெட் கோவை பந்தயசாலையில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கமான சைமா அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. கோவை பந்தயசாலையில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு இச்சங்கத்தின் தலைவர் துரை பழனிசாமி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்திய ஜவுளித் தொழில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பை குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கும் அதிகப்படியான பெண்களுக்கும் வழங்கி வருகின்றதாகவும், சுமார் 10.5 கோடி பேருக்கு ஜவுளித் தொழில் வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது என தெரிவித்தார். மேலும் தேசிய பஞ்சு, செயற்கை இழை மற்றும் இதர புதிய மூலப்பொருட்கள் தேவையான அளவிற்கு உலக விலையில் கிடைக்க வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தி மேம்பாட்டிற்கு சென்ற நிதியாண்டிலேயே நிதி ஒதுக்கீடு செய்து அமல்படுத்தப்பட்டு வருகின்றதாகவும், பல்வேறு வரியில்லா ஒப்பந்தங்களினால் ஜவுளித் தொழில் வளர்ந்து வரும் நிலையில் தரமான மூலப்பொருட்கள் உலக விலையில் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டியது அவசியம் என கூறியதுடன், அனைத்து வகை பருத்திகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ள 11% இறக்குமதி வரியை நீக்கி அரசாங்கம் நிர்ணயித்துள்ள தொலைநோக்கு இலக்கை தொழில்துறை அடைய வழிவகை செய்யுமாறு பாரத பிரதமரை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கடற்கரை சரக்கு போக்குவரத்து திட்டம், உற்பத்தி துறைக்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிப்பு, உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திட்டங்கள் ஆகியவை ஜவுளித்துறையின் உலகளாவிய போட்டிகளை உயர்த்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலை மூலம் விவசாயிகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும், அதிக விலை சர்வதேச பருத்தி விலையை விட சுமார் 20% அதிகமாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஃபைபர் பாலிசி ஃபைபர் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரா மெட்டீரியலை வந்து நம்ம இந்தியன் க்ரோத்துக்காக நிறைய ரா மெட்டீரியல் நம்ம கண்ட்ரியில் வேணுங்கிறக்காக ஒரு ஸ்கீமுங்க. இதனால் வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் டெக்ஸ்டைல் க்ரோத்துக்கு. அடுத்து சமர்த் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் இந்த வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சமர்த் ஸ்கீமை சமர்த் 2.0ன்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் சப்போர்ட் ஸ்கீம் சொல்லிட்டு மாடர்னைசேஷனுக்காக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கேபிட்டல் சப்போர்ட் ஸ்கீம்ங்கிறது ஒன்று கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்லண்ட் கார்கோ மூமெண்ட், நம்மளோட டொமஸ்டிக் கார்கோ மூமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோஸ்டல் கார்கோ ஸ்கீமுங்கிற ஒரு ஸ்கீமை வந்து ஒரு 10,000 crore அலோகேஷனில் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது வர்த்தகம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஒன்று கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிளஸ்டர்ஸில், நம்ம தமிழ்நாட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறையா கிளஸ்டர்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர், ஈரோடு, சோமனூர், பல்லடம், அது மாதிரி நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது. இந்த கிளஸ்டர்ஸில் வேலைவாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வராஜ்னு கூட ஒன்று பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்லூம்ஸ்க்கும் காதிக்கும். கண்டெய்னர் உற்பத்தி 10,000 கோடி. கண்டெய்னர் உற்பத்திக்காக வந்து, ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து மெயினாக வந்து கண்டெய்னர் அவைலபிலிட்டி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்காக ஒரு 10,000 கோடி கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். ஓவரால் ஸ்கீம் ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கு.